நாட்டில் தொடர்ந்து நிலவி வரும் சீரற்ற காலநிலை தொடர்பான எச்சரிக்கை பதிவொன்றை யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா 9/1/2026 வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு முகநூலில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் வங்காள விரிகுடாவில் திருகோணமலைக்கு கிழக்காக 80 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ச்சியாக வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. நேற்றைய தினம் காலை 9 மணியிலிருந்து இதனுடைய நகர்வு வேகம் மிக மிக குறைவாகவே இருந்தது. இன்று காலை முல்லைத்தீவுக்கு அண்மித்து வடக்கு மாகாணத்தின் சில பகுதியில் நுழைந்து பின்னர் யாழ்ப்பாணத்தினூடாக பாக்கு நீர்ணைக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்போது வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் தூறல் மழை மற்றும் மிதமான மழை இன்று இரவு முதல் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தற்போது வடக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் என்ற அளவில் உள்ளது. அதேவேளை உள்நில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இது படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடல் மிக கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதனால் சில இடங்களில் கடல் நீர் உள்வரும் செயல்பாடும் அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை நாளை மாலை வரை நீடிக்கும். வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் குளிரான வானிலை நிலவுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மாகாணத்தினூடாக ஈரப்பதனை உள்ளிழுப்பதாலேயே இந்த குளிரான நிலைமை காணப்படுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மாகாணத்தை விட்டு வெளியேறியதன் பின் குளிர் குறைவடையும். எனவே இந்த நிலைமைகள் தொடர்பில் மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும். ஆனால் சில பகுதிகளுக்கு சற்று கனமான மழை கிடைக்கும். காற்றும் சற்று உயர்வான வேகத்தில் வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.